ஹலோ மக்களே, பிசிஎஸ் டெக் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்றோம். உண்மையை சொல்லணும்னா நம்ம கார் வெறும் பெட்ரோல்ல ஓடலைங்க, செம துல்லியமான கம்ப்யூட்டர் ஆர்டர்ல தான் ஓடிட்டு இருக்கு. அது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? ஒரு காலத்துல என்ஜினுக்கு பெட்ரோல் கொடுத்தது பழங்காலத்துல இருந்த ஒரு மிஷின். ஆனா இப்போ மில்லி வினாடிய கூட அளந்து ஊத்துற ஃபேன்சியான எலக்ட்ரானிக் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். இந்த மாற்றம் தான் எப்படி பாஸ் நடந்துச்சு? வாங்க இந்த 2 பார்ட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதோட அடிப்படைகளை ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் சவால். ஒரு என்ஜின் ஸ்டார்ட் ஆகி ஓட மூணே முக்கியமான விஷயம் வேணும். என்னன்னா அதுதான் பெட்ரோல், ஆக்சிஜன் கலந்த காத்து, அப்புறம் ஒரு ஸ்பார்க். அவ்வளோதான். காத்து உள்ள வர்றது இயற்கையா நடக்கிற மேட்டர். ஆனா பெட்ரோலை கரெக்டா லிமிட்டா உள்ள அனுப்புறது எப்படி? அங்கேதான் நம்ம டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் தடுமாறுச்சு. அங்கேதான் ஹிஸ்டரி ஆரம்பிக்குது. அந்த பழைய கார்புரேட்டர்கள். ஒரு V6 என்ஜினுக்கு ஒரே ஒரு இடத்துல இருந்து பெட்ரோலை தட்டி விட்டா அது எல்லா சிலிண்டருக்கும் கரெக்டா போய் சேருமா என்ன? அந்த கார்புரேட்டர் இருக்குல்ல, அது ஒரு பெரிய மண்டை குடைச்சல் பிடிச்ச பாக்ஸ். அதனால தான் இன்னைக்கு அதுக்கு வேலையே இல்ல. அது எப்படி வேலை செஞ்சுச்சுன்னு சும்மா லைட்டா பார்ப்போம். வெஞ்சூரிங்கிற ஒரு குறுகலான ரூட் இருக்கும். அதுல காத்து செம ஸ்பீடா போகும்போது அங்க பிரஷர் டிராப் ஆயிடும். அந்த பிரஷர் டிஃபரன்ஸ்ல பெட்ரோலை அதுவே உறிஞ்சி உள்ள இழுத்துரும். நீங்க ஆக்சிலரேட்டரை மிதிச்சா அங்க ஒரு பிளேட் ஓபன் ஆகும். அதிக காத்துனா அதிக பெட்ரோல் உள்ள வரும். ஆனா துல்லியம்னு சொன்னா அதுல சுத்தமா கிடையாது. பழைய வண்டிகள்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ண பெடலை அழுத்தி அழுத்தி எடுக்கணும்னு சொல்லுவாங்களே, அது ஏன் தெரியுமா? ஆமாங்க, அதுதான் கார்புரேட்டர்ல உள்ள சின்ன பம்பு இன்டேக்குள்ள கொஞ்சம் பெட்ரோலை ஸ்ப்ரே பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. என்ன கேட்டா இந்த சிஸ்டம் ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்காகவே காத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சும்மா தோராயமா போறதுக்கு ஒரு முடிவு வந்தே ஆகணும். அந்த புரட்சி எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு? இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். 50 வருஷத்துக்கு முன்னாடி EFI ட்ரை பண்ணாங்க. அது ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு? ஏன்னா அப்ப இருந்த கம்ப்யூட்டர்களுக்கு பவரே இல்ல, ரொம்ப வீக்கா இருந்துச்சு. ஆனா 80ஸ்ல தான் உண்மையான திருப்பு முனை வந்துச்சு. இதுக்கு 2 பெரிய ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன், கவர்மெண்ட் போட்ட புகை கண்ட்ரோல் ரூல்ஸ் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. கார்பரேட்டரால அதை மீட் பண்ண முடியல. செகண்ட் ரீசன், கம்ப்யூட்டரோட பவர் எகிரிடுச்சு. சின்னதா ஒரு கம்ப்யூட்டரை கார்ல வச்சு சிஸ்டத்தை ரன் பண்ண முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்த EFI சிஸ்டம் கூட கார்பரேட்டர் மாதிரியே ஒரே ஒரு இன்ஜெக்டர்ல தான் பெட்ரோலை தெளிச்சிச்சு. சிங்கிள் போர்ட் இன்ஜெக்ஷன். உண்மையை சொல்லணும்னா அது லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்த ஒரு சிக்கலான கார்பரேட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கம்ப்யூட்டருக்கு என்ன வேணும்? துல்லியம். சோ எங்க இருந்து உண்மையான பெரிய மாற்றம் வந்துச்சு? அதுதான் மல்டிபோர்ட் ஃபியூயல் இன்ஜெக்ஷன், MPFI. இந்த வீடியோவை விரிவாக பார்க்க விரும்புபவர்கள் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்.